அண்மையில் பாஜகவின் முன்னாள் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் பால் பண்ணி தொடங்குவதற்கான நிலம் வாங்கிய சர்ச்சை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அல்லோலகல்லோலப்பட்டு இருக்கு. கோவை பகுதியில் பால் பண்ணி தொடங்குவதற்காக நான் நிலம் வாங்கியிருக்கேன் என்று அதற்கான விளக்கத்தை எக்ஸ் தளத்தில் அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. நிலம் வாங்கிய தொடர்பான சர்ச்சைக்குள்ள நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் பால் பண்ணி தொடங்குவது சரியான முடிவா என்றால் என்னை பொறுத்தளவு அது சரியல்ல. ஏனென்றால் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். பல்வேறு பால் பண்ணைகளை பார்வையிட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் சென்று பார்த்துள்ளேன். தமிழ்நாட்டில் பால் பண்ணை நடத்துவது என்பது லாபகரமானதாக இல்லை. பல ஆண்டுகளாக நான் கட்டுரைகளாக எழுதி வந்திருக்கிறேன், பேசி வந்திருக்கிறேன். இதையே அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு பேட்டியாகவே எனக்கு கொடுத்திருக்கிறார். மினி டைரி ஏன் ஃபெயிலியர் தெரியுமா அப்படிங்கிற தலைப்புல நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னாவே ஏன் தமிழ்நாட்டில் 2 மாடுகளுக்கு மேல மாடு வளர்த்தா லாபகரமாக இருக்காது என்பதற்கான விளக்கம் அதுல இருக்கு. அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பால் பண்ணை மூலம் வெற்றி பெற்றவர்கள் மிக மிக குறைவு. இன்றைய தேதியில் 1 லிட்டர் பால் 100 ரூபாய்க்கு விற்பனையானால் தான் விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இருக்கும் என்பது நடைமுறை உண்மை. ஆனால் அந்த விலைக்கு விற்கிறதா என்றால் இல்லை. சரி, பால் விலை மிகவும் குறைவாக இருக்கிறது, ஆனால் தீவன விலை அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பால் பண்ணையாக வைத்து நிர்வாகம் செய்யும் பொழுது இன்னும் செலவுகள் கூடிக்கொண்டே செல்லும். அதனால் தான் பால் பண்ணை தொழில் என்பது தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடைபெறவில்லை. பாலை மதிப்பு கூட்டி வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்வதும் கூட நிறைய இடர்பாடுகள் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் மூலமா கடன் பெற்று நான் பால் பண்ணை தொடங்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது ஆபத்தானது. தயவு செய்து அவருடைய முடிவை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞானிகளிடம் கேட்டு அதன் பிறகு முடிவை மறுபரிசீலனை செய்வது நல்லது. பல லட்சம் முதலீட்டில் பால் பண்ணை தொடங்கி மாதந்தோறும் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் அடைந்து அதை மூடியவர்களுடைய கதை தமிழ்நாட்டில் ஏராளம். அதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கதைகளை நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்.